ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படிலாம் இருக்கும் டெய்லி லைஃப்பில் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி, சன்னா மசாலா, தக்காளி தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்திக்கு தேவையான பேட்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகே, ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேம் இதே ப்ராசஸில் சப்பாத்தி பேட்டர் ரெடி பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கர்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தினா 1 டீஸ்பூன் போதும். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது வீட்டிலேயே அரைச்ச கோதுமை மாவு. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சுடு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டான டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அடித்து மிக்ஸ் பண்ணி சாஃப்டான டோ கொண்டு வந்துடணும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது ஒரு ஈர துணியில் நான் நினச்சிட்டு இறுக்கி பிழிஞ்சிட்டு ஈர துணியை விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டோ காஞ்சி போகாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஒரு 1 hour 1.5 hour ரெஸ்ட் விட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ரெஸ்ட் விட்டுட்டேன். இன்றைக்கி என்னோடய பேக்கிங் ரூம்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது. மெயினாக அதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்தேன். ரொம்ப சோம்பேறியாக க்ளீன் பண்ணாமையே ஒரு 1 week 2 weeks கிட்ட போட்டுக்கிட்டேன். சரி, ஓகே, குளிச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். க்ளீனிங் ரொம்ப டஸ்ட்டாலாம் இருக்காது. வீக்லி ஒன்ஸ் வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சி விட்ருவேன். 2 weeks கிட்டே எதுவுமே பண்ணாமல் அப்படி இருந்தது. ஓகே, நீ கண்டிப்பாக கூட்டி விட்டு தொடச்சி விட்ருன்னு சொல்லிட்டு தான் ஓகே ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆர்டர்ஸ் கிட்டே போயிட்டேன்னா எப்படியும் நைட் ஆகிடும். அதனால் எனக்கு குளிக்க கூட டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக ரெடியாகி க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். இப்படி ரெடியாகி யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது வெளில கிளம்புறதுக்கு இப்படி ரெடியாவாங்க. நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் மார்னிங்கே குளிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெடியானால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சரி நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். இல்லைனா ரொம்பவே சோம்பேறியாக அப்படி டல்லாக படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் டெய்லியும் இப்படி தான் போகும். மார்னிங் மட்டும் தான் ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆகிடுவேன். ஏதாவது ரெசிபீஸ் எழுதுறது, எந்த ஒர்க்குமே இல்லைனா ஏதாவது ரெசிபீஸ் எழுதுறது, இந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கும். எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன். ஒரு 3 days 4 days இழுத்தடிப்பேன். அப்படியே படுத்து இருந்துச்சுட்டு நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க ஷூட் பண்ணால் தான் நம்ம ஒழுங்காக வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேமரா எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கூட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பெருக்கி எடுத்துட்டேன். பெருக்கி எடுத்ததுக்கப்புறம் தொடச்சி விட்ருவோம். ஏன்னா தொடச்சி விடும் போது நான் கூட்டும் போதே மேலெல்லாம் டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஷீட்டு க்ளோஸ் எதுவுமே இருக்காது. சைட்லாம் க்ளோஸ் இருக்கிறதுனால தூசி நான் டெய்லியுமே கூட்டினாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் தூசி வந்துக்கிட்டே இருந்து டஸ்ட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். டெய்லியும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஷீட் போடும் போதே சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லியுமே டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் தொடச்சி விடுவேன். டெய்லி நான் பேக்கிங் பண்ணி முடிச்சதும் தொடச்சி விட்டுட்டு தான் நான் கீழே இறங்குவேன். பட் ஆனால் மறுநாள் காலைல ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும் போதே டஸ்ட்டு இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கி விட்டுட்டு சிங்கில் பாத்திரம்லாம் இருந்தது. நேற்று பேக் பண்ணேன், அந்த பாத்திரம்லாம் இருந்தது. பேலன்ஸ் உள்ளதையும் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு ட்ரை பண்ண வச்சிட்டேன். ட்ரை பண்ணிட்டா கூட்டி பெருக்க முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு வெசல் வாஷிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. அது ஒன்றே அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப தலைவலியாக இருக்கும். அதை அரேஞ்ச் பண்ணிட்டாலே எனக்கு பேலன்ஸ் உள்ள ஒர்க்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் அன்னன்னைக்கு பாத்திரம் யூஸ் பண்ணேன்னா அன்னன்னைக்கு விளக்கி வச்சுட்டு அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். நேற்று கொஞ்சம் சோம்பேறி பட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்குன்னு ஹெல்ப்புக்கு நான் யாரையும் வச்சிடல. நானே எல்லா ஒர்க்கையும் பார்த்துருவேன். பேக்கிங்கை பொறுத்தவரையும் எல்லா ஒர்க்கையும் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் நானே பார்த்துருவேன். ஆனால் டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன ஆர்டர்ஸ் வரும்போதெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ரீயாக பண்ணிடுவேன். பெரிய ஆர்டர்ஸ் வரும்போதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும், சக்ஸஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நானே பண்ணிவிடுவேன்.
சூப்பராக வந்து பெருக்கி முடிச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டீ கேக்ஸ், ப்ரௌனீஸ், மில்லட் குக்கீஸ் இது எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஸ்பேச் பண்ணுறோம். பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ஸ் மட்டும் செலிப்ரேஷன் கேக்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் கேக்ஸு அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ஸ் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த டஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அந்த வீட்டில். மற்றபடி வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப மெஸ்ஸியெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து பேக்கிங்கு ரேராக வந்து குக்கிங் இது மட்டும் தான் வந்து பண்ணுவேன். சூப்பராக க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அம்மாடி முடிச்சிட்டோம், 1 வீக்குக்கு இனிமேல் எந்த தொல்லையும் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இந்த பக்கம் ஷெல்ஃபில் ஃபுல்லாக பேக்கிங் திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த பக்கம் ஷெல்ஃபில் ஃபுல்லாக என்னோடய சமையல் திங்ஸ், கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஒயிட் டைல்ஸ் போட்டதுனால வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஓடிஜி வச்சுருப்பேன், என்னோடய ஓடிஜி வச்சுருப்பேன். மற்றபடி வந்து ரேராக வீட்டில் எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜ் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு லோடுமே வைக்க மாட்டேன். பட்டரு, க்ரீமு, விப்பிங் க்ரீமு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ரேராக வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். மற்றபடி ஃப்ரெஷ் க்ரீமு, காய்கறி எப்போயாவது இருக்கும், சாக்லேட்ஸு, காம்பவுண்ட் சாக்லேட்ஸு, க்ரஷஸ்ஸு, ஃபாண்டன்ட்டு இது மட்டும் தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கும். இந்த ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்கிங்க்கான பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருப்பேன். வேறு எதுவுமே இருக்காது. கேக் பேக்கிங்க்கான பேக்கேஜிங் ஐட்டம்ஸு, கப் கேக்ஸ், மோல்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடித்து வீட்டோட அவுட்லுக் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. 1 வீக்குக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மின்னு நினச்சிட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்டே இருந்தேன் நான். இதை முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கீழே ரெடி பண்ண போயிட்டேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஆல்ரெடி வந்து மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சூப்பரான சப்பாத்தி, சன்னா மசாலா, தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். சேம் இதே ப்ராசஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னா மசாலாவுக்கு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். சன்னா ஒயிட் சன்னா அதை வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் வந்து கிராம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து அதிலே ஆட் பண்ணி அந்த சன்னாக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ஒரு 2 கிளாஸ் கிட்ட வாட்டர் ஆட் பண்ணி 3 விசில் கிட்ட வர வரை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டேன். இந்த சன்னா மசாலா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஆனால் பட் வந்து சப்பாத்திக்கு வந்து ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்கு, வெஜிடபிள் புலாவுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏன் கிராம்பு, பட்டை, கிராம்பெலாம் அதிலே நான் ஆட் பண்ணேன்னா அந்த ஸ்மெல் வந்து தனியாக கடி போட்டுரும் கிரேவிலன்னு சொல்லிட்டு நான் அதிலே ஆட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து சன்னால இறங்கியிருக்கும். விசிலுக்கு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கார்னும், நாட்டுச்சோளமும், நடக்கடலையும் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தா சரி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். நிறையா நாட்டுச்சோளம் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டுச்சோளம். சரி அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டாக நான் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால, டயட்டில் இல்லை நார்மலாக சாப்பிட்றேன், பட் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட் ரெசிபீஸும் போடலான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டயட் ரெசிபீஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 days சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் குக் பண்ணியிருந்தேன். சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து வச்சிட்ருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மசாலாஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் மாவு, மசாலாஸு. இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா வந்து வீட்டில் உள்ள எல்லா திங்ஸுமே இந்த ஃப்ரிட்ஜில் தான் லோட் பண்ணுறது. பேக்கிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் மேலே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து லோட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி வந்து சுடுதண்ணியும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு வந்து நான் மார்னிங் வந்து நான் எப்போதுமே சுடுதண்ணி குடிப்பேன் ஒரு கிளாஸு. அதுக்கும் முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி வந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். சுடுதண்ணியில் ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் கேஷ்யூஸ் வந்து. நான் அதனால் ஊற வச்சுட்டேன். மசாலாஸ் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா, இது மட்டும் தான் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூனு 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள், சிக்கன் மசாலா வந்து
1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சன்னா வந்து நல்லா 3 or 4 விசில் கிட்ட வந்துருச்சு. அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் 2 ஸ்டவ்லையுமே வச்சுக்கிட்டேன். அது தொக்கு ரெடி பண்ணணும், இந்த பக்கம் வந்து சன்னா மசாலா ரெடி பண்ணணும். ஓகே, 2 ஸ்டவ்லையும் வந்து எண்ணெய் சட்டி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சன்னா மசாலா தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து 3 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணி வெங்காயம் சைஸாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அந்த பக்கமும் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வேறு எதுவுமே பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா தக்காளி தொக்கு தான் வந்து 2 வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வெங்காயத்துக்கு வந்து ஒரு 4 தக்காளியாக தான் ஆட் பண்ணுவேன். தக்காளி தொக்கு பண்ணப்போ 4-5 தக்காளி ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்குக்கு. அந்த பக்கம் அந்த சைடு வந்து அதை சாட்டே பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா. இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். தக்காளி தொக்குக்கு வந்து ஆனியன் வந்து நல்லாவே சாட்டே ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் சாட்டே ஆனதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 5 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சாட்டே ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், சிம்மில் வச்சிடணும். அந்த தக்காளி நல்லா வேகணும். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் சன்னா மசாலாவுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். சன்னா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கேஷ்யூஸ் ஒரு கைப்பிடி சன்னா, ஒரு கைப்பிடி வந்து கேஷ்யூஸ், ஒரு 10 கேஷ்யூஸ் கிட்ட ஊற வச்ச கேஷ்யூஸை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து கிரேவிக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்காமல் 1க்கு பாதியாக அடிச்சுக்கணும். கொஞ்சம் கடிப்படும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கேஷ்யூஸில் அந்த கிரேவியோட நம்ம கடிப்பட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. ஸோ 1 பாதியாக மட்டும் அடிச்சுக்கணும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஓகே, அந்த பக்கம் வந்து கொஞ்சம் சாட்டே ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, வெயிட் பண்ண கேப்பில் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிடலாம். ஏன்னா ரெகுலராக என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து ப்ளைன் வாட்டராக எடுத்துப்பேன், இல்லைனா வந்து லைட்டாக லெமன் மட்டும் பிழிஞ்சு எடுத்துப்பேன், இல்லை நான் வந்து சீரகத்தை கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று ஹாட் வாட்டர் வந்து நான் குடிப்பேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மசாலாஸ் வந்து நான் எடுத்திருக்க சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து லைட்டாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு அந்த தக்காளி தொக்கில் ஆட் பண்ணால் ரொம்பவே எம்மியாக இருக்கும் டேஸ்ட் வைஸு. அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா பாயில் ஆக விட்டுறணும், அதை ரெஸ்ட்டு விட்டுறணும். இந்த சைடு வந்து சனாக்கு வந்து மசாலாஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச மசாலாஸை போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாயில் ஆக விட்டுறணும், ரெஸ்ட் விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுறணும். ரொம்ப தண்ணியாக ரொம்ப வாட்டரியாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக வந்து நம்ம சப்பாத்திக்கு கிரேவி ரெடி பண்ணுற மாதிரி வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லாவே நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஏன்னா வந்து பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இதை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 1 hour தான். 2 அடுப்புலையும் 2 கிரேவியும் வந்து சூப்பராக ரெடி பண்ணி சப்பாத்தியை மட்டும் ஃபைனலாக வந்து போட்டு எடுத்துகிட்டா வந்து முடிஞ்சிடும். எனக்கு வந்து சப்பாத்தி போடுறது தான் பெரிய வழியாக இருக்கும். ஏன்னா வந்து நானே ரோல் பண்ணி நானே போட்டுறணும். அது வந்து ரொம்பவே பெரிய வழியாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு போடுறதுனால வந்து வீட்டில் ஒரு 5 members கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சப்பாத்தி போடணுன்னா வந்து டைம் ஆகும். நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கிளிப்ஸ் ஆட் பண்ணோம்னா எங்கேயும் போகும் வீடியோ டைமிங்கு. ஃபைனலாக வந்து அதில் வந்து கீ மட்டும் தக்காளி தொக்கில் மட்டும் லைட்டாக வந்து கீ மட்டும் 2 தடவை நான் கீ ஆட் பண்ணுவேன். கீ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக அதில் கொஞ்சமாக நிறையலாம் கீ ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக மட்டும் கீ ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து ஃபைனலாக வந்து சன்னா மசாலாவுக்கு வந்து கொத்தமல்லி மட்டும் லைட்டாக போட்டுட்டு இதுலேயும் லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு நீங்கள் பார்த்தாலும் தெரியும் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். கீ ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ஃபைனலாக வந்து கிண்டி விட்டால் போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலா தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு வந்து சமைச்சு முடிச்சுட்டா அதோட க்ளீனிங்கே நான் முடிச்சிடுவேன். ஏன்னா வந்து சைட் பை சைடு க்ளீனிங்கு, வெசல் வாஷிங் இதெல்லாமே முடிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து வேலை இழுக்காது. இதையும் தொடச்சி விட்டுட்டு சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்பவே கஷ்டப்படுவேன். எந்தெந்த ஷேப்லேயும் போகும்.
கோன் ஷேப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன், பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு ட்ரை பண்ணது வரல. இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணுவேன், பாக்ஸ் ஷேப்லேயும் பண்ணுவேன், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போலாம் வந்து சூப்பராகவே ரவுண்ட் ஷேப் வருது, எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுறேன். முன்னாடிலாம் சப்பாத்தி பண்ணும்போது வரட்டி மாதிரி இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதாவது சப்பாத்தி எனக்கு பிடிக்காது. நான் சப்பாத்தி போட எனக்கு சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து வீட்லேயும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் சப்பாத்தி போட ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து என்னோடய டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இல்லை லஞ்ச்லேயோ வந்து ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தியாவது மேக்ஸிமம் இருக்கணும். அந்தளவுக்கு வந்து சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ஒவ்வொரு கல்லை நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு சப்பாத்தியும் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு போட்டு எடுத்துகிட்டே வந்து சப்பாத்தி போட்டுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து இங்கே வெயில் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்து நான் மாடியில் குக் பண்ணேன்னா அது வந்து இன்டோர் கிச்சன் வந்து எனக்கு வெயில் அடிக்காது, நான் பாட்டுக்கு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இங்கே வந்து அவுடோர் கிச்சன் வந்து வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ண. ஆனால் இங்கே எனக்கு குக் பண்ணது ரொம்பவே பிடிக்கும். வெளியில் வந்து நல்ல வெளிச்சத்தோடு குக் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இங்கே வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய மூஞ்சி வீடியோவில் தெரியாது, அந்தளவுக்கு வந்து வெயில் வந்துடும். சப்பாத்தி போடும் போதே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, வெந்து வரும்போது அப்படியே பூரி மாதிரி புஸ்ன்னு வந்துடும். நான் வேறு அந்த ஸ்டவ்வில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். ரொட்டி மாதிரி போடுவாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் கல்லில் தான் போட்டு எடுப்பேன். உங்களுக்கு சைடில் மட்டும் லைட்டாக வந்து தோசை கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுவேன். சூப்பராக வந்து பூரி மாதிரி புஸ்ன்னு வந்துடும். சைட் பை சைடு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆளுக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச்லாம் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து நான் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு உடனே க்ளோஸ் பண்ண மாட்டேன். அது வந்து வேர்வை அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே பட்டு சொதன்னு ஆகிடும் சப்பாத்தி. கொஞ்சம் ஆற வச்சுட்டு சப்பாத்தி அப்புறம் ஹாட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி மூடினோம்னா ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி ஈவினிங் வரைக்குமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், காஞ்சி போகாது. லாஸ்ட்டாக மட்டும் கீ மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி நான் சப்பாத்தி வந்து வச்சுருவேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெறுவாயிலே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணுவேன், வாட்ரு, வேறு சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும், கர்ட் ஆட் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் சப்பாத்தி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம், நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு மில்க்கும் கொஞ்சம் ஹெல்தி தானே, ஏதோ ஒரு ஹெல்தி வெர்ஷனில் மில்க்கே சாப்பிடாதவங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எதையாவது இன்ட்யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதான் என் மூஞ்சே தெரியாது, இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தியும் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு அதோட நான் யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அது கரெக்டாக நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். சைட் பை சைடு சூப்பராக வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில, அந்தளவுக்கு வந்து வெயில் ஜாஸ்தி அடிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் சாப்பிட்றலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறேன். உண்மையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே எம்மியாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க கூட சூப்பராக சமைச்சிடலாம். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. சூப்பராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் இதை வச்சே நான் வந்து மதியானத்துக்கும் வச்சுப்பேன். சனா மசாலா, சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், இந்த மாதிரி வந்து மதியானத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக வச்சுப்பேன். பெருசாக வேறு எதுவும் இனிமேல் எனக்கு எந்த வேலையும் இருக்காது. இனிமேல் வந்து கேக் ஆர்டர்ஸ் நிறையவே இருக்குது. அந்த கேக் ஆர்டர்ஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மதியானத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கேக் ஆர்டர்ஸ் இருக்கும். அதனால் மார்னிங்கே வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். ரெசிபீஸ் ஏதாவது நோட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் தான் இந்த மாதிரி இருக்கும். என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ், ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.